கார் டிரைவர் வாப்பா வாப்பா ராஜா வாங்க வா உட்கார் வா சுரேஷ் உட்கார் இவர் கார் டிரைவர் ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் வந்தது பையனை வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் உட்காந்து ஃபோன் இருக்குது செல்ஃபோன் இருக்குது மேலே இருக்குது கவரேஜ் பண்ணுறேன் இல்லை செல்ஃபோன் அங்கே டேபிள் மேலே வச்சு கரேன் சார் இவர் எல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டுங்க என்னன்னு என் அண்ணன் பையன் அதான் அங்கே கேஜிஎஃப் குணம் என் தம்பி பையன் கண்டிப்பாக அவனுக்கு வேலை கொடுக்கணும் மைண்ட்ஸில் தொடங்கிக்கிட்டு போய் அப்படி தான் கேட்பாங்க சார் சிவி ராமனை போய் கேட்டுக்கிறேன் அவர் என்ன கேட்டாரா இவரை ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிறானா அவர் நான் ஃபிசிக்ஸ் இருக்கணும் அங்கே இன்ஸ்டியூட்டில் சரி நான் என்ன பண்ணிட்டாரு என்ன அவர் பேசினார் என்கிட்ட எனக்கு சரியா என்ன இல்லை என்னமோ நீங்கள் இன்டர்வியூனாக்கா இங்கிலீஷில் பேசினாருங்களா தமிழில் ஸ்ரீராமன் என்கிட்ட பேசுனது தமிழில் எல்லாம் பேசிட்டு போயிட்டு அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார் எனக்கு ஸ்ரீதரில் யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் வச்சுருக்கு ஸ்ரீராமன் சொல்கிறாருங்க பையனுக்கு ஜூனியர் இன்ஜினியர் போட்டு கொடுப்பான் அதான் அப்பாயின்மெண்ட் பையனுக்கு ஜூனியர் இன்ஜினியர் போட்டு டிரைவர்களுக்கு ரொம்ப பயப்படுவானுங்க யார் இந்த ஓனருக்கு இல்லை டிரைவர்னால் ரொம்ப ஏன்னா சில ரகசியமெல்லாம் டிரைவர்கிட்ட இருக்கும் சாயந்தரம் 3 மணிக்கெல்லாம் ஆயிடுச்சுங்க ரெடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் சிவி ராமனே சைன் பண்ணார் இவர் எட்னாவது யார்கிட்ட கொடுத்து 1 மாதம் நான் டைம் கேட்டுக்கிறேன் உனக்கு எப்போ வருது அப்போ வந்து சேர்ந்துக்கிறேன் அதுக்கு பிறகு நான் ஏன் சேரலாங்கன்றது அதெல்லாம் வேற கதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா கேஜிஎஃப் மக்களுடைய குணம் யாருக்கு உதவி பண்ணலாம் காசு பணம் வாங்க மாட்டாங்க நான் ஏதோ காரணத்தினால அங்கே போய் சேரல ஆனால் அவரை தேடி கேஜிஎஃப்ல வீடு எங்கே கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் 200 ரூபா பெருசுங்க சம்பளமே 125 ரூபா தான் 200 ருபீஸ் அவருக்கு கொடுக்கலாம் இவ்வளோ பெருசு எதானோ வாங்கலைங்க அவர் என்ன தம்பி நீ போய் யார் காசு இதுதான் கேஜிஎஃப் குணம் யாருக்கு என்ன உதவி பண்ணலாம் அதான் கேஜிஎஃப் மைண்ட் யார்கிட்ட அந்த கமிஷன் வாங்கலாம் காசு வாங்கலான்றது இல்லை யாருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் அந்த கேஜிஎஃப் உடைய குணம் கேஜிஎஃப் தொழிலாளர்களுடைய குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இன்னைக்கு நாளை கூட அந்த மனுஷனுடைய முகத்தை எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குதுங்க ஒரு நான் பார்க்கும் போது ஒரு 55 வயசு இருக்கும் டி பிளாக் ஆகுது பிறகு அவங்க அந்த 200 ருபீஸ் வாங்கவே இல்லைங்க அவர் பாப்பா காசு எடுத்து போப்பா இன்றைக்கி ரேட் அது 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் பாப்பா எடுத்து போப்பா வேணாம் நீ வேலையில் சேர்ந்துட்டு இருந்தா எனக்கு சந்தோஷம் நீ சேராத போய் கேட்பான் அந்த மாதிரி எனக்கு உதவி செய்த அந்த மனிதர் பேர் கூட தெரியல நான் கேஜிஎஃப்ல பெரிதும் மதிக்கக்கூடிய இதே மாதிரி ஷார்ட்டாக நான் பேசின மாதிரி இன்னும் நீங்களே போயிருந்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு மேடம் பேச சொல்கிறேன் அதே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே ஒருத்தராக பேசுகிறேன் ப்ரொஃபஸர் மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறேன் பக்கம் எல்லோருக்கும் வணக்கம். உட்காந்துட்டே பேசுறது கஷ்டமாக இருக்காங்க. சரி, நம்ம வீடு தானே, இது எப்படி ஆயிடுச்சுனாக்கா நம்ம வீடு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தினம் நம்ம வீடு கொண்டாடுறது நம்ம தினம், கேஜிஎஃப் தினம் இல்லையா? அதனால் நம்ம தினமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சொந்தம் கிட்ட வந்துட்டோம். இதில் என்ன, ஒரு முறை நான் கல்யாணம் எங்களுக்கு 71 ஆச்சு, ஒரு 73 அப்படி இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னை இதில் வந்து பேச கூப்பிட்டாங்க. மகாவீர் ஜெயந்திக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், அங்கே போயிருந்தேன். எங்கே மீட்டிங்கு? நம்ம நம்பெருமான் ஸ்கூலு இது இருக்கு இல்லையா, பக்கத்தில் ஒரு ஹால் ஒன்று இருக்கும், லாங்காக ஒரு ஸ்கூல் இருக்கும். மிடில் ஸ்கூலில் அடிக்கலாம், இந்த மெயினாக இருக்கிற ஸ்கூல் இல்லை, மிடில் ஸ்கூலில் லாங்காக ஒரு ஹால் இருந்துச்சு. அங்கே மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன், மகாவீரை பற்றி பேசுகிறேன். அப்போவே எனக்கு அந்த மகாவீரன்னா ஒரு மதிப்புக்குரிய, அவர் மகாவீரன்னா
பிசி அவர், கிரைஸ்டுக்கு முன்னால் 400 இயர்ஸுக்கு முன்னால் அவருக்கு இதுக்கு முன்னால் அந்த மகாவீர் அந்த காலத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். நம்ம ஹிஸ்ட்ரியில் சொல்லும் போதெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாரு இந்த காலத்தில் ஜனங்க. எவ்வளோ மாதிரியான அவர் வந்து கடவுளை பற்றி பேசவே இல்லை, கடவுளை பற்றி சொல்லவே இல்லை மகாவீர். மகாவீர் வந்து கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் நீ வந்து நல்ல வழியில் நடந்து வச்சுக்கோ, அதுவே கடவுள்கிட்ட போன மாதிரி மகாவீர் சொல்லிட்டார். அவர் இது நிறைய டீட்டெயிலாக போனீங்க, என்ன ஷார்ட்டாக அப்படி சொல்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அவர் பின்னால் இருந்து வந்தவர் தான் நம்முடைய இவர் யார், மகாவீருக்கு அடுத்து வந்தவர் புத்தர். மகாவீர் எல்லாம் இருக்கிறப்போ அவர் பெரியவராக இருக்கிறப்போ சின்னவராக இருந்தவர் புத்தா இல்லையா, சித்தார்த்த புத்தான்னு சொல்கிறேன் இல்லையா, அவர் புத்தர். அவர் வந்து இதெல்லாம் பார்த்து அவருடைய இதெல்லாம் கேட்டு அவருடைய காட்டி இவர் வந்து ஒரு புது தியரியில் வர்றாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை இல்லை, கடவுள் இருக்கிறாரோன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. இப்போ இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப தீஸ்ட். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஏத்திஸ்ட்னு சொல்கிற மாதிரி. ஏத்திஸ்ட் அவர் நாத்திகர். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர். புத்தா வந்து இருக்கிறாருன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. அப்போ இவருக்கு ஒரு தனி வார்த்தை இருக்கு, ஆக்னாஸ்டிக்னா கடவுளை இருக்கிறாருன்னு சொல்லாதவங்க, இல்லைன்னு சொல்லாதவங்க. அப்போ மகாவீர் என்ன சொன்னார்? மகாவீர் வந்து அவர் இருக்கிறாருன்னு ஒத்துக்கல. அவர் ஏத்திஸ்டில் வராரா? அவர் ஏத்திஸ்டில் வராது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கடவுள் இருக்கிறார் அது பேச்சு, கடவுள் பேச்சு எடுக்கல. அவர் எடுக்கல. இவர் வந்து அதே மாதிரி கடவுள் பேச்சு எடுக்கல, ஒன்றுமே சொல்லல. ஒரு நல்ல ஒரு இந்த நீதியான ஒரு வழியில் செய்தீங்கன்னா அதுதான் மதம். ஏன்னா அந்த காலத்தில் இந்து மதம் அவ்வளோ டாமினேட், ஃபுல்லாக இந்து மதம் தான். இன்னைக்கு சப்ஜெக்டை வேற இல்லை. அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணார், ஒரு புதுசாக ஒரு இதை கொண்டாந்தார் புத்தா. அவருடைய தியரியை வேறு, அவருடைய இதை வேறு. ஆக்னாஸ்டிக்னு சொல்கிறோம். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லலை, அவங்க இல்லைன்னு சொல்லலை, ஆக்னாஸ்டிக். அவர் அந்த மாதிரியான இருந்த அவருடைய பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு தான் நம்முடைய இந்திய சமூகம் என்னாகிட்டே வந்துச்சு, டெவலப் ஆகிட்டே வந்துச்சு. அதில் வரும்போது அதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். நான் பேசும்போது இதெல்லாம் சொன்னேன், இந்த ஆக்னாஸ்டிக்காக இருக்கிறது இதெல்லாம் சொல்லும்போது இதை என்ன கேட்டது. நான் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் நான் முடிச்சுட்டு வரும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, மேடம் நல்லா பேசுனீங்க, வழக்காமல் நம்ம ஒரு பழக்கம் அது நல்லா பேசுனாங்களோ இல்லையா, அதை பார்த்து ரொம்ப நல்லா பேசுனீங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டு இல்லையா. நல்லா பேசுனீங்க, யாரும் பேசுனாங்களோ பேசுகிறோம், நம்ம சொல்லுவோம் நல்லா பேசுறீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்ட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கு இவர் தம்பின்னு கூப்பிட்டு ஒருத்தர் வந்தார். வயசான சொன்ன யாரோ ஒரு வயசானவர் வந்திருக்கார் பாருங்க அப்படின்னா, இவர் வந்தால் எஸ்ஆர் சண்முகம். அவர் வந்தார். எஸ்ஆர் சண்முகம் இவர் சொல்கிறார், இவர் எஸ்ஆர் சண்முகம் வந்திருக்காருன்ட்டு ரொம்ப இதாக பிரியப்பட்டு வாங்கினான்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா பேசுகிறாங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்ட்டு ரொம்ப நல்லா. இவருக்கு அவரை பார்த்தா என்னமோ கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. எஸ்ஆர் சண்முகன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்முடைய அண்ணாவோடலாம் ஜெயிலில் இருந்தவர். அவர் சுதந்திரத்துக்காக போராண்டவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, கஷ்டப்பட்டவங்க, அந்த நிலையில் வர்றவர். அவர் வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அவரை உட்கார வச்சுட்டு, நான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்களா, நான் உட்காருக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவரை பேசிட்டு அவருக்கெல்லாம் சொல்லும்போது அவருக்கு நம்முடைய ஜனங்க என்ன ஆகணும், மேலே வரணும், நம்முடைய ஜனங்க அந்த மாதிரி மேலே வரணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார். நான் நீங்கள் சொல்கிறீங்களே, இங்கே வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் நம்ம ப்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எதிரில் ஹோட்டல் இருக்கும், அங்கெல்லாம் தங்கிறது லாட்ஜ் எல்லாம். அங்கே ஒரு ஆள் வந்து தங்கியிருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, என்னவோ நிறைய ஜனங்கள்லாம் வராங்க, சாஸ்திரம் பார்க்குறான். நம்ம ஜனங்க போயிட்டு பணம் கொடுத்த சாஸ்திரம் பார்த்து அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு யாரோ செய்துட்ருக்காங்க,
அதை நான் எடுத்துடுறேன். இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க செய்து வச்சதை நான் எடுத்துட்டானா பரிகார பூஜை பண்ணுறேன்னா அப்புறம் பரிகார பூஜை வேறு நான் பண்ணுறேன். இவ்வளோ தனியாக ரூபா கொடுத்தா பரிகார பூஜை பண்ணுறேன். உங்களுக்கு யாரோ செய்திருக்காங்க, உங்கள் அண்ணன் உங்கள் தம்பியோ அண்ணனோ மாமனோ மச்சான் யாரோ செய்துட்டாங்க. அந்த காலத்தில் இந்த செய்துட்டாங்கன்றதை ரொம்பவே நம்புவாங்க. யாரோ செய்துட்டதுனால ஒரு ஆளால் எப்படியெல்லாம் முடியுமா. அப்போ தான் அந்த காலத்தில் பிகினிகள் எல்லாம் சொல்லும்போது இவர் சொல்லுவார், கல்யாணம் ஆன புதுசில் யாரோ செய்துட்டாங்க அப்படி இப்படியெல்லாம் பேச சொல்லுவார். அதெல்லாம் நீ அவ்வளோ தூரம் ஏன் போகிற, பாகிஸ்தான் இருக்கிறான் அவனுக்கு செய்துடுறது. அந்த அவனுக்கு தெரியாமல் அந்த காலத்தில் எங்கே போய் செய்கிறாங்களே இவங்க அந்த எதிரிகளுக்கெல்லாம் செய்யாமல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்கிறதா, அதெல்லாம் இந்த கதை நம்புற மாதிரி. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ இவர் எஸ்ஆர் சண்முகம் வரலப்போ சொல்கிறார், இவர் இந்த மாதிரினா யார் பாரு பணம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, நிறைய பணம் அவன் என்னென்னோ செய்கிறான், பூஜை எல்லாம் போடுறான், அதையெல்லாம் வச்சு கொடுக்குறான். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜனங்க நிறைய சில பேர்லாம் கடமெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. பொருளை வச்சுட்டு போயிட்டு அவருக்கு பணம் கொடுத்து அவன் இது அவன்கிட்ட நோட்டீஸ் போடுவான். அப்புறம் இன்னொருத்தன் கூட இருக்காது. அப்போ ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸிபிஷனில் ஒருத்தர் ஒரு ஸ்டால் போட்டிருந்தான். அந்த ஸ்டாலில் அவன் சொல்கிறான், இவன் வேறு ஒருத்தர் ஸ்டாலில் அவன் சொல்கிறான், நான் வைக்கிற ஒரு பொருள் இருக்குது பாரு, இதை வாங்கி போயிட்டு வீட்டில் வையுங்க, நாளையிலேருந்தே பாருங்க உங்கள் வீட்டில் செல்வம் இருக்குது. நாளையிலேருந்தே பாருங்க ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசை, என்ன செலவு என்ன படம் நாளைக்கு இது வச்சாங்க வீட்டில் என்ன ஆகும், ஒரே நாளில் போட்டி சொல்கிறாங்க. அவன் நோட்டீஸ் டப்பா கடையில் தான் நம்ம ப்ரெஸ்ஸில் தான் போட்டால் இன்னும் எனக்கே காசு கொடுக்கல. அப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு வாங்கி ஒரு பெருகிற மாதிரி செய்கிறவங்க அவன் பண்ணிக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஜனங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாந்துடும். அப்போ இவர் என்ன பண்ணார், எஸ்ஆர் சண்முகம் நேராக அந்த ஹோட்டலுக்கு போய் ரொம்ப பெரிய கலாட்டா பண்ணி, எங்கள் ஊர் ஜனங்களை நீ ஏமாத்தது வந்திருக்க, எங்கள் ஊர் ஜனங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நீ வந்திருக்க, முதல்ல இந்த ரூமை என்ன பண்ண காலி பண்ணுன்னு சொல்லி கலாட்டா பண்ணி அவனை ஊரை விட்டு கொடுக்குறான். அந்த மாதிரியான பெரிய 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 நல்ல ஆட்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த தங்க வயல் பூமி தங்க வயலாகவே இருக்குது, தங்கும் வயலாக இருக்குது. தங்க வயல் மட்டும் இல்லைங்க, அது தங்க வயல் அப்புறம் எப்படி சொல்கிறாரு சொல்கிறேன். ஏங்க உங்களுக்கு இந்த வேலை என்ன, ஐயோ கேஜிஎஃப் காரங்கெல்லாம் நாங்கள்லாம் அப்படி தான், எங்கே நல்லது பார்த்தாலும் நாங்கள் போய் நிற்போம்ப்பா, நாங்கள்லாம் அப்படி தான், நல்லது நடக்குது நல்லதுனாக்கா நாங்கள் போய் நிற்போம் கூட நிற்போம்னு சொல்லிட்டு சண்டைக்கு அவங்க கூட போயிட்டு இருக்கிறாரு. அது அந்த மாதிரியான குணம் நல்லதுக்காக. இப்போ நம்ம பார்க்குறத விட நம்ம எப்படி விட்டுட்டு போகிறோன்னா, நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளை பற்றி பேசுகிறப்ப ஐயோ எப்படி தெரியுமா இதை பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்ததை விட இந்த தங்க வயல் பூமி இன்னும் பெரிய உண்மையிலே பொன் வளைய பூமியாக போயிடுச்சு. அதுக்குள்ளே பேர் பாருங்களேன், தங்க வயல்னு வச்சுருக்காங்க. ஏன் தங்க பூமின்னு சொல்லக்கூடாதா? பூமின்னா அவ்வளோதான், வயல்னா என்ன ஆகினே இருக்கும், விளைஞ்சினே இருக்கும். அதில் சொல்கிறாங்களே கோல்டு கூட விளைஞ்சிட்டே இருக்காம போய்கிட்டே இருக்கா, எங்கேயோ அப்படியே ரீஃபாக போகுதுன்றாங்க. அதனால் இது தங்க வயல், தங்கும் வயல், எல்லோரும் நன்றாக இருக்கும் வயல். இதில் நம்மெல்லாம் பிறந்து நம்மெல்லாம் இருக்கிற அளவுக்கு எந்த கோடி புண்ணியம் செய்தோமோ அதனால் எல்லோருக்கும் கடவுளுக்கும் சரி எல்லோருக்கும் சரி இங்கே வாதனுடைய முன்னோர்களுக்கும் எல்லோர்களுக்கும் நன்றி சொல்லி வணக்கம். எம்ஏ அமலோற்பவம், எம்ஏ அமலோற்பவம், எம்ஏ அவருடைய இங்கிலீஷை கேட்டு அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அண்ணா அவரே ஆச்சப்பட்டார். என்னையா கூப்பிட்டீங்க, இது இருக்கிறாரே அமலோற்பவன் சொல்லி அவ்வளோ அழகான இங்கிலீஷ், சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரி மாதிரி பேசுவார். அது ஒரு காலம். அமலோற்பவன் பேசுகிறாருன்னா அதை கேட்குறதுக்கே கல்லூரி மாணவர்களாக வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப்பில் நம்ம ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் பேசுகிறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்குறதுக்கு இந்த இனிமையாக இங்கிலீஷு அந்த இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அமலோற்பவன் ஞாபகம். சார் நீங்கள் பேசுங்க சார். Okay, a very happy morning to all of you. Happy morning. The chain or secret of success is defined something like this. To give, you must have. வெரி குட், வெரி குட், கரெக்ட். To give, you must have. To have, you must get. ஓகே. To get, you must sweat. To sweat, you must work.
To work, you must eat. See, look at the chain. Circle. I never wanted to become a teacher in my life. I worked in Bevel for 10 years. I failed in English because I studied in Tamil medium, and therefore I failed in English. That I took it as a challenge, and I worked on my own. Then I finished my MA English without a teacher. Without a teacher, imagine, without notes, without correspondence. As an external candidate, I did my MA English. After completing English, I resigned the BEMEL job and became a teacher. I never wanted to become a teacher. Then when I became a teacher, every day I was improving. Every day I was improving my teaching. So now I realize, after 35 years of teaching experience, I realize what we tell others, what we teach others is very, very minimum. They say the art of communication is not taught, but it is caught. Very good. If you are an example to your children, they observe you a lot. Your speech, your movement, your action, everything is observed by them. They are like the blotting paper. But if you really live a life like that, exemplary, they will learn everything from you. This is for sure has happened. Rubber plantation worker. Today, to listen to Kannambai K. Bala, you must buy $500 ticket. He is such a motivational speaker. I brought him to KGF. Oh, When I brought him to KGF through Exonora, I took him to visit underground. At the time, Mines was working. I took him to underground. Golconda shaft, I took him. Up to 5,000 feet I went. Kannambai K. Bala, who is very well known motivational speaker in Malaysia, I went there. I was explaining to him about his operation, gold operation. Then suddenly I got choked. I started crying. Yes, sir, நீங்க கண் கலங்கறீங்க. I told him, இந்த கண்டிஷன்ல எங்க அப்பா 42 வருஷம் வேலை செய்து என்ன படிக்க வச்சார். அவர் கொடுத்த ஒரே ஒரு மோட்டிவேஷன், son, I am sending you to the college. You are the first generation graduate. I am sending you to the college because I am a coolie. I do not want you to become a coolie. very good, very good. எல்லா தரப்பனாரும் அதெல்லாம் எவ்வளவு That is the greatest motivation I got. And therefore I moved to TS when I understood the difficulty with which my father was working. I had worked for 40 years. அப்போ அந்த தன்னம்பிக்கை பாலா ஒன்று சொன்னார், கிணறு தோணுது அப்பா, ஆனா அதுல வர்றது உப்பு தண்ணி. எங்க அப்பா தோணுன கிணறுன்றதுனால நீங்க உப்பு தண்ணியே குளிச்சுட்டு இருந்தாக்கா உங்க தலைவிதியை யாரும் மாத்த முடியாது. கிணறு தோணுனது உங்க அப்பா, அதுல வர்றது உப்பு தண்ணி. எங்க அப்பா தோணுன கிணறுன்னு நீங்க அதே குளிச்சுட்டு இருந்தா உங்க தலைவிதியை யாரும் மாத்த முடியாது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த அடுத்த வர லைன் தான் என்னை சிந்திக்க வைக்குது. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டதாலும் நம்ம இம்மீடியட் இப்படின்னு காட்டிடுறோம் ஈஸியா. அவனால இது பண்ணான்ட்டு இது மூணு நம்மள தான் பிடிக்கும். நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கணும். ஸோ அதனால நம்மளே தயார் பண்ணிக்கிட்டேன். இவங்கெல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் இவர் எஸ்ஆர் சண்முகம் பற்றி கூட பேசினாரு. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் இருந்தது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அதுக்கப்புறம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் யோசிக்கிறது, நம்ம தலைவருங்க, நம்ம லீடருங்க, நம்ம பவர், அவங்க கிட்ட எவ்வளோ பவர் இருக்கு, எவ்வளவு செய்யலாமே, ஏன் செய்ய மாட்டாங்க. அந்த விதத்தில் தான் எனக்கு வந்துட்டு காமராஜரை பிடிக்கும். பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, படிக்காதவர், 20,000 பள்ளிக்கூடத்தை தரல, படிக்காதவர், சாப்பிட்றதுக்கு மதிய உணவு திட்டம் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவங்க எல்லாம் இது பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க அரசியல் இருந்தாங்க. ஆனால் அவர் நான் அரசியல் தலைவராக பார்க்கல, ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் காமராஜ் தினந்தோறும் வாழ்க்கையில் பார்க்குறோம். வின்சென்ட் வாத்தியாரும் மேடமோ அவங்க எத்தனை பேரோட வாழ்க்கையில் வந்துட்டு தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதனால தான் நீங்கள் நல்லா நான் உடனே சேர்றேன்.
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உங்க இதுல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீங்க இருக்கிற அந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம போய் வார்த்தையில சொல்லவே தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம் அதை பார்த்து யாராவது புரிஞ்சுக்கினாங்க நல்லது. ஏன்னா மனுஷனுடைய புத்தி என்ன, நீ ஏதாவது சொல்ல போனீங்கன்னா அவன் உடனே வந்துட்டு என்ன எதிர்ப்பு தெரிவிப்பான். இது செய்ப்பானா எனக்கு தெரியாதா அப்படின்னு, ஏப்பா நல்லா இருக்கிறியா, பார்த்தா தெரியலையா. அந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிறப்போ சைலண்டா இருந்து உங்களால் எவ்வளோ முடியும். நான் ஆல்வேஸ் when I talk to my students I'll say this is my limitation. இந்த டிப்லேருந்து இந்த டிப்பு தான் என்னுடைய லிமிடேஷன். அதை அப்படியே சுத்தணும்னா ஒரு சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிள்குள்ள நீங்க எது செய்தாலும் உங்களை தடுக்கிறவங்க யாரும் இல்லை இந்த உலகத்துல. எங்க எது நல்லது செய்தாலும் தடுக்க முடியாது, கெட்டது செய்தாலும் தடுக்க முடியாது. சாய்ஸ் உங்களுக்கு. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான்றது அதுதான். உங்களால முடியும்னு சொல்லி நீங்க செய்தீங்கன்னா அதை பார்த்து இன்னொருத்தர் கட்டுதுன்னா இன்னொரு ரிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க டச் பண்றாரு இன்னொருத்தர், ஓட்டம் பெருசாகுது ஓட்டம். அப்போ அப்படிதான் ஒரு சமுதாயத்தை நீங்க இது பண்ண முடியும். குடும்பத்தை நீங்க மாற்ற முடியும், பிள்ளைகளை நீங்க மாற்ற முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தமிழ்ல பேசி இப்போ மோர் குடிக்கிறவங்க மோர் குடிக்கிறோம். சில்டு மோர் முதல்ல ஜூஸ் கூட பாக்கெட்ல இருக்க ஒரு பாக்கெட் குடிச்சிருப்பா. மோர் குடிக்கிறோம். மோர் இல்லையா? மோர் இஸ் லெஸ். ரிட்டர்ன் மோர் தான் பெஸ்ட். சில்டு மோர் தான் இந்த வெயிலுக்கு தேவையானது. பிஸ்கெட் இருக்குது பாரு. மிஸ்டர் ஸ்டீல் ஆண்டர்ஸ்பெக்ட்ல டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருந்துச்சு. குருதேவ் பார்த்தசாரதியுடைய சன். இவர் வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு பாருங்க சார், பசங்களை நம்ம என்ன டெவலப் பண்ணோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணோம், லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணணும், கூட எஜுகேஷன் கூட அதெல்லாம் கொண்டு வரணும். அப்போ நான் ஒரு பூங்கான்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன், கையெழுத்து பத்திரிக்கை. பூங்கா அதில் வந்து பசங்களே கட்டுரை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, சின்ன சின்ன ஜோக்ஸ் எழுதுவாங்க. அதை புக்காக பைண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி பைண்ட் பண்ணி நல்ல கையெழுத்து வச்சுங்கிற பையனுக்கு அதை எழுதுவானுங்க. ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பைண்ட் பண்ணி நாம் அதை சர்க்குலேட் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் போவோம், அது டீச்சர் வீட்டுக்கு போவோம், ஸ்டூடெண்ட்டு. என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, அது பேரே பூங்கா. நான் அதுக்கு எடிட்டர், இவன் தான் அதுக்கு சப் எடிட்டர். எல்லாம் கை தட்டுங்க. அந்த காலத்திலேயே பூங்கா பத்திரிக்கை சப் எடிட்டர். எஸ்எஸ்எல்சியில் இவர் தான் ஆசிரியர். கணக்கு படிச்சு ஒரு 4 புக்கு எழுதணும், கையெழுத்து. அது 4 புக்கு சர்க்குலேட் ஆகும். அது எஸ்ஆர் ஜேவியர் இருந்தார், அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுவார், ரைட்டிங் ஸ்கில்லு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இதெல்லாம் தான் பசங்களுக்கு சேர்த்து வரணும். இவருடைய தகப்பனார் சேவை இருக்கு, சொல்ல முடியாது. டைப்ரைட்டர்னா என்னன்னு தெரியாத காலத்தில் டைப்ரைட்டர் வச்சு இந்த பசங்களுக்கு டைப்பிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்தி ஒரு தொழிலுக்கு டைப்பிஸ்ட்டு டைப்ரைட்டர்ன்றது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய வேலை. அப்போ அவருக்கு தகப்பனார் பாரசாரதி ஐயங்கார் ரொம்ப ஐயர் தானே அது. ஐயங்கார் ஐயங்கார் மீன்ஸ் வைஷ்ணவாஸ், ஐயர் மீன்ஸ் சைவாஸ். அவங்க அப்பா உயரம், இவரும் நல்ல உயரமாக இருப்பார். பிஷாப்பில் ரொம்ப பெரும் புகழத்தோடு இருந்தவர். இவருடைய அண்ணனை தம்பி ஒருத்தர் பேங்க் வைத்தார். இவர் தம்பி லாயர். லாயரு. எல்லாரும் நல்லா அவர் தூக்கி விட்டு, அவர் பிள்ளைங்கள மட்டும் இல்லை, கேஜிஎஃப்ல இருக்கிற பசங்களெல்லாம் டைப்பிங் இன்ஸ்டியூட்டை தூக்கி விட்டு என்னுடைய மாணவர்
ஈவங்காவுடைய பத்திரிகை உதவி ஆசிரியராக இருந்து இன்னைக்கு கூட அந்த பத்திரிகை பார்க்கும்போது உதவி ஆசிரியர் ஸ்ரீதர். இன்னைக்கு அவங்க வந்து பேர் அது சின்ன ஷால் வந்து மரியாதை பண்ணிடலாம். எல்லாம் தயவுசெய்து கைத்தட்டு மாதிரி கேட்குறேன். ஃபோட்டோ எடுத்து நீங்க பண்ணணும். எழுத்து அறிவிச்சவரை எங்களுக்கு எழுத்து அறிவிச்சவர் நீங்க. இது It's the greatest gift from my Assam. அப்பா எல்லாம் மவுன் செய்யறது. அப்புறமா அட்வொகேட் இவருக்கு அண்ணனை தம்பியாப்பா இவர் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது எப்படியே போய் இவருடைய தம்பி மகன் கிருத்திகா அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவருடைய அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு கான்டாக்ட் வந்துச்சு, அட்வொகேட்டோடைய பொண்ணு அங்கே இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்குது, அவங்க ஹஸ்பண்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு வந்து நான் எப்படியோ கான்டாக்ட் பண்ணி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டேன். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து காலையில் வந்துட்டு விருந்து சாப்பிட்டு இருந்துட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கெல்லாம் வச்சு அந்த ஃபோட்டோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு கேஜிஎஃப்ல மண்ணில் பிறந்து நம்ம பையன் அங்கே போய் வேலை செய்ய போய் இவங்க அங்கே வந்து சேர போய் எப்படி கான்டாக்ட் வந்துச்சு பாருங்க, உறவு எப்படி வந்துச்சு பாருங்க. அதனால் கேஜிஎஃப் பசங்க எங்கே போனாலுமே சிறந்த முறையில் செழிப்பான முறையில் இருக்கக்கூடியவங்க இவர் ஸ்ரீதர். இன்னைக்கு ஏன் பேச நேரம் இல்லை, டைம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இவரை வந்து இதோட உட்காருங்க. ரொம்ப நன்றி. இப்போ இவர் பையன் எக்ஸாம் போகிறான். இவனை வர்ச்சுவல் இல்லை, நீ கண்டிப்பாக வாப்பா. ஏன்னா 12வது பிறந்த நாள் அவனுக்கு எப்போ ஆச்சுங்க? அது March 22. மார்ச் 22. அப்போது அவனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். இந்த 12வது பர்த்டே அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் டீனேஜ். ஆஃப்டர் 12, 13, 14, 15, 19 வரைக்கும் டீனேஜ். இப்போ இவன் டீனேஜ் உள்ள நுழையிறான். இந்த டீனேஜில் எஸ்எஸ்எல்சி முடிச்சிடுவான், பியூசி முடிச்சிடுவான், ப்ரொஃபஷனல் காலேஜில் போய் உட்காந்துருவான். இந்த டீனேஜுக்கு பையன் கடவுளை ஆசீர்வதிக்கணும், அவனை என்கிட்ட இட்டுன்னு வாப்பா, அவனுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு இவருக்கு எழுதினேன். கரெக்டாக இட்டுனேன். அப்போ சொல்கிறாரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். ஓ என்ன பையன் கிஃப்ட் கூட இப்போ இருப்பா, ஃபோட்டோ எடுக்கலாம். ரிஷி வாண்ணா, வா வா ஏதாவது ஃபோட்டோ எடுப்பா. இதப்பா கேமரா, இதப்பா பாப்பா அரவிந்த் யாருப்பா ஃபோட்டோ. நைனா ரொம்ப நன்றி நைனா, ரொம்ப தேங்க்ஸ் நைனா. நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும், ஒரு ஃபோட்டோ எடுப்பா. இந்த நைனா ரொம்ப சின்ன கிஃப்ட்டு, தாத்தா ஞாபகமாக வச்சுக்கோ. God bless you. God bless you நைனா. God bless you சார். ரொம்ப பெரிய ஆளாக வரணும் நைனா, நீ ரொம்ப பெருமை படிக்கணும். அகாடமிக் எக்ஸலன்ஸ் சொல்கிறாங்க என்ன, அகாடமிக் எக்ஸலன்ஸ் அந்த வந்து எல்லாம் அச்சீவ் பண்ணோம். உங்கள் அப்பாவும் படித்த மனுஷன், உங்கள் அம்மாவும் படித்த மனுஷன், 2 பேருமே அதிகம் இருக்கிறாங்க. அது மாதிரி வரணும் ராஜா. God bless you. I bless you. I bless you. மேடம் bless you. Right. Thank you. என்ன கிஃப்ட் கூட எப்படிப்பா பையன் என் அம்மா நெக்ஸ்ட். வெரி குட், வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ சுரேஷ். காட் பிளஸ் யூ. அந்த வேலையெல்லாம் இவர் செய்வார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிரேமா வின்சன் ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். எம்பவர்மெண்ட் கொடுத்தோம். இனியும் அவர் தொடர்ந்து செய்து வராரு. அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில்
மேடம் வந்து கூப்பிட்டுன்னு லைனாக போவார் மீட்டிங். மத்தியானம் ஆனால் பெண்களெல்லாம் உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு பேசுறது, அவங்க மத்தியத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறது, ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது. இன்னைக்கு அந்த வேலையை அவர் செய்து வராது. அவர் ஒரு சில பிரேமா வின்சன் ட்ரஸ்டினுடைய இந்த அற்புதமான கேஜிஎஃப் டே இந்த விழா நம்முடைய கேஜிஎஃப் ரத்னா ப்ரொஃபஸர் சுப்பிரமணி அவருடைய ஏற்பாட்டில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என்னுடைய கருத்தை சொல்ல அனுமதிக்கும்படி கேட்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தை தாண்ட மாட்டேன். அதனால் மனசிலிருந்து சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட்டில் நான் வேலை செய்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டெய்லி ட்ராவல் கேஜிஎஃப் டு தேக்கல் தான் ஆரம்பிச்சது. தேக்கலில் தான் குவாரி ஒர்க்கர்ஸுடைய வெல்ஃபேருக்காக போகும்போது ட்ரெயின் வந்து பங்கார்பேட் மரலி தாண்டி தேக்கல் என்ட்ரு ஆகும்போது பாறை ஒன்று இருக்கும். இப்பவும் இருக்குது அந்த பாறை. பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு. அங்கே யாரோ தமிழில் பெயிண்டில் எழுதி வச்சிருக்கிறான், கேஜிஎஃப் காரன் திருடன். ஸோ முதல் நாள் நான் வேலைக்கு போகும்போது அதை பார்த்துட்டேன். அடுத்த நாள் வீட்டிலேருந்து ப்ரஷ்ஷு பெயிண்ட் டப்பா எடுத்துன்னு போயிட்டு கேஜிஎஃப் காரன் தீ அவன் வார்த்தை தான் திருடனை மாற்றி திறமை உள்ளவனு எழுதிட்டு வந்தான். அடுத்த நாள் அவன் பெயிண்ட் டப்பா எடுத்துன்னு வந்துக்கிறான். முகம் தெரியாத 2 பேருக்கு ஃபைட்டு. அவன் யாருன்னு தெரியல எனக்கு. ஆனால் தமிழ் தெரிஞ்சவன் தேக்கல்ல இன்னொரு வார்த்தை எழுதிட்டுக்கிறான். அதே மாதிரி அது கேஜிஎஃப் காரன் அப்படியே இருக்கு. திறமை உள்ளவனை மாற்றி வேற ஒன்று எழுதிக்கிறான். நான் மீண்டும் அடுத்த நாள் பெயிண்ட் டப்பால அற்புதமாக தங்கவயல் நம்ம பற்றி பெருமையாக எழுதிட்டு வந்தேன். அப்புறம் 5ஆம் முறை அவன் எழுதும் போது அவன் விழுந்துட்டான் போல இருக்கு. மொத்தமாக கருப்பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த சண்டை நிறைவுக்கு வந்தது. அது ஒரு நினைவு. 2வது கேஜிஎஃப் பற்றி நிறைய வீடியோக்கள் இப்போ வருது. ஒரு வீடியோ ஒன்று வந்தது பல வருஷத்துக்கு முன்னால். பிரமாதமாக கேஜிஎஃப் பற்றி சொல்லும் போது கீழே கமெண்ட்ஸுன்றது ஒரு பாதகமான செயல். கமெண்ட்ஸில் ஒருத்தன் எழுதுறான், தமிழ்நாட்டுக்கு வெளியூர்காரன் தமிழில் எழுதுறான், அந்த ஊர் போன கும்பல் கும்பலாக போகிறானுங்க, திமிரு, தெனாவிட்டு, அட்டகாசம், சிரிப்பு அப்படின்னு கேவலமாக எழுதுனான். நான் கீழே குறிப்பு எழுதணும், நானே எழுதினேன். அறியாமல் எழுதுகிறீர்கள். அன்பு மிக்கவர் அவர்கள், ஆற்றல் மிக்கவங்க. உனக்கு ஒரு உதவினா அவன் தான் உனக்கு ஓடி வந்து செய்வான், உன்னை ஆதரிப்பான், கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுறவன் தான் கேஜிஎஃப் காரன். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு ஸ்லேவா அடிமைகளாக வாழ்ந்த மக்கள் இங்கே சுதந்திர காற்று சுவாசிங்கிற ஒரே ஊர் தான் கேஜிஎஃப். அவனுடைய ஊர், அதனால் அவன் என்ஜாய் பண்ணுறான். அது புரிஞ்சிக்கலன்றது ஒரு சம்பவம். இப்போ நான் இதுக்கு வரேன், சப்ஜெக்டுக்கு. தங்கவயலில் வந்து சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கணுமா இருக்குது. நான் என்னை கவர்ந்த உன்னதமான மனிதர்கள்னும் போது ஒரு அரசாங்க முத்திரை பதித்த ஒரு பேப்பர் இப்பவும் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. பெல்லாரி ஜெயிலில் இருந்தவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒரு 40 பேருடைய லிஸ்ட் இருக்கு, அழகா இங்கிலீஷ்ல இருக்கு. அதுல வந்து யாரு இருக்காங்கன்னா நிஜலிங்கப்பா இருக்காரு, கேசி ரெட்டி முதலமைச்சர் கர்நாடகா, அவரு ஜதையில கேஜிஎஃப் உடைய தியாகிகள் பேர் அற்புதமா இருக்கு. நம்ம சாம்பியன், இருதயபுரம், இந்த பக்கம் அப்படி மாரிகுப்பம், கோரமண்டல் வரைக்கும் நாம் அறிந்த பெயர்கள். விருப்பப்பட்டால் அது உங்களுக்கு நான் கொடுக்கலாம், அற்புதமாக அது இருக்கு. அதில் என்னை கவர்ந்தவர்கள் அப்படி ஒரு பொதுவான சில பாயிண்ட் சொல்லிட்டு நான் இறுதிக்கு வரேன். நான் அதே மாதிரி நிறைய முறை ஐயா அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்கிறார், சுரங்கத்தில் புதையுண்டு போன எத்தனையோ தொழிலாளர்கள் உன்னதமானவர்கள். அவங்க குடும்பத்துக்காக பாடுபட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அந்த இடிபாடுகளிலே செத்து மடிந்தவர்கள் உன்னதமானவர்கள். அவர்களுக்காக இங்க போராடிய தலைவர்கள், அது தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், போராடி இந்த நகரத்தை வளர்த்தவர்கள் உன்னதமானவங்க இருக்கிறாங்க. கலை இலக்கியத்தில் வந்து தான் நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். கலை இலக்கியத்தில் உன்னதமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய புகழ்மிக்க மன்றங்கள், நாடக மன்றங்கள்லாம் இங்க கொடிகட்டி பறந்த நேரத்தில் எளிய மனிதர் ஒருவர், நிறைய பேர் அறியாத மனிதர் ஒருவர், கில்பர்ட்ஸ் பகுதியில் வாழ்ந்து மறைந்தவர், அவருடைய மகன் இருக்கிறார் இப்போ. அவரு சென்ட் மேரி ஸ்கூல், அந்த தமிழ் ஸ்கூல், அப்புறம் ஹை ஸ்கூல் கிட்ட கோணி பை கீழே வச்சு குக்கி அமர்ந்து கொண்டு கள்ளக்காய் வச்சு கொண்டு வெள்ளைத்தாளில் பேனால கவிதைகளா நாடுங்களா எழுதி எழுதி தீர்த்தவர்
விமு கணேசன் முதல்ல என்ன கவர்ந்தவர். அவர் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் அல்ல. வெற்றியண்ணை ஆலயத்தினுடைய பிரசங்கங்கள் பாடல்கள் காதால கேட்டு ஒரு கிறிஸ்துவ பாடல் எழுதிக்கிறார். இதுவரைக்கும் அந்த பாடலை அடிக்க இன்னொரு பாட்டே கிடையாது. அந்த பாடல் வந்து காஸ்டன் பிளாக், கரெக்ட். அந்த பாடல் திரைப்படத்துல வரல. திரைப்படத்துக்கு இணையானது தேவாலயங்கள்ல பாடப்படுறது இல்ல, பொது இடங்கள்ல பாடுறாங்க. எல்லா மரண கான சபான்னு சொல்றாங்க. இப்ப சாவாயிட்டா ராத்திரில பாடுறது. அப்ப அப்படியே பாடினாங்க. இப்ப சவுண்ட் சிஸ்டம் மைக்ல பாடுறாங்க. அன்பினை புசித்திடு என்பது தவறா, அதனால் இடிவது ஆலய சுவரா. அப்படி ஒரு அற்புதமான பாடல் இன்னும் நான் கேட்கவே இல்லை. அன்பினை புசித்திடு என்பது தவறா, அதனால் இடிவது ஆலய சுவரா. தனக்கென்று வாழாத உனக்கிந்த தீதா, சத்திய மறையில் வாழும் வினோதா, மனம் பொறுப்பாலா மரியனும் மாதா. அவருக்கு எப்படி வந்திருக்கான் அந்த வார்த்தை? மனம் பொறுப்பாலா மரியனும் மாதா, மலர்முகம் உலர்ந்த எனதேசுநாதா. தவ காலத்துல இருக்கிறோம், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஹோலி வீக். மலர்முகம் உலர்ந்த எனதேசுநாதான்னு ஒரு இந்து சகோதரன் எழுதுறாரு. பாவம் தன்னை போக்கவே பரமன் பிறந்தார், பார சிலுவை சுமந்து தள்ளாடி நடந்தார், மூன்றாணியால் பாதம் கரம் சேர அறைந்தார், முடிவில் கல்வாரி சிலுவையில் மறைந்தார். என்ன அற்புதம்! இத பாடுறாங்க நம்ம சகோதரங்க. அவர் என்னை கவர்ந்தவர் விமு கணேசன். கரெக்டா சொல்ல. பெஜவாடா வில்சன் ஒரு இலக்கியவாதியை பற்றி சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அத கோணி பையில கல்லக்க வச்சு வித்துருந்தவர். அவருடைய பையன் இன்னும் இருக்காரு. அவங்க சன்னி கிளாஸ்மேட். நாடகங்கள் எழுதி எழுத்தல்வர். அப்படிதான் உட்காந்து எழுதுறேன். என்ன எனக்கு ஆசைன்னா 100 பேர் 100 கட்டுரை எழுதணும். எனக்கு என்னை கவர்ந்த தங்க வயல் தவ புதல்வன் என்று யாருன்னா அதை ஒரு புக்கா போடணும். இப்ப இது ஏறி ஒரு கட்டுரை எழுதணும். கண்டிப்பா நான் சொன்னேன், என்ன அறியாத யாரோ எனக்கு அந்த மாதிரி 100 பேர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுத வச்சு அதை கம்பைல் பண்ணி இதற்காக இங்கிலீஷ்ல எழுதுறாரு, தமிழ் பிரமாதமாக எழுதுறாரு. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்து அதை புக்கா பண்ணி கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் என்ன பண்ணிடணும் கொடுத்துருக்கோம். என்னுடைய நேரம் இன்னும் இருக்கு. இது ஐயா நேரம், நான் முடிச்சிடுறேன். பெஜவாடா வில்சன் மாரிபுரம் பகுதி குட் ஷெப்பர்ட் சர்ச் அப்படின்னா அங்க வந்தார். அதனால அந்த சர்ச் பேர் சொல்றேன். முதல்நிலை கல்லூரி தான் ஐயா படிக்கிறாரு. தண்டவாளத்தில் நடந்துன்னு போகும்போது தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. காரணம், அம்மா வந்து பிஜிஎம்எல் நிர்வாகத்துல சுகாதாரத்துறையில மலம் அள்ளும் பணியை செஞ்சோம். அதற்காக அந்த பணியை அவங்க குடும்பம், அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா அதை செய்யறாங்களே. இப்படி மனிதனுக்கு அவள வாழ்க்கையான அவரு காலேஜ் படிக்கும் நம்ம செத்து போயிடலாம் அந்த வாழ்க்கை. அம்மா இந்த மாதிரி கொடுமைப்படுறாங்களே. ஏன்னா அவரை சந்திச்சு பேசணும் நாங்க. அப்போ அந்த லோடிங் அன்லோடிங்கு அந்த வண்டி பிஜிஎம்எல் வண்டியில சுமந்துன்னு போகும்போது கையில வழிஞ்சிருமா, புடவையில வழியுமா. எத்தனை கொடுமை! இதுக்கு தற்கொலைக்கு போனவர் மனம் மாறினாரா? ஏன் சாகணும்? இதை எதிர்த்து போராடி வெற்றி காண முடியாதான்னு சொல்லி இந்தியாவிலேயே நீதிமன்றம் போய் அதற்கான ஒரு உத்தரவை பெற்று இன்னைக்கு அவரால் தான் அந்த தீர்ப்பு வந்தது. மனிதன் மலம் அள்ளக்கூடாது. அதை கொண்டு வந்தது பெஜவாடா வில்சன். மகசேச அவார்டு வின்னரு. அந்த அவார்டு வாங்கி இப்போ வந்து அவரு மும்பையில் இருக்காரு, ட்ரஸ்ட் நடத்தி இருக்காரு. இதே மக்களுக்காக போராடுறாரு. வின்சென்ட் ஆவரகாம் வீட்டுல பார்த்தாங்க. கண்டிப்பா அங்க இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க தம்பி பிஜிஎம்எல் வேலை செய்யறாங்க. இப்போ அண்ணம்மா, அவங்களுடைய சகோதரி அக்கா அண்ணம்மா வந்து எங்களுடைய மகளிர் சேர்ந்தவங்க. நாங்க மகளிர் சங்கம் நடத்திருக்கிறோம், வந்திருக்காங்க. அண்ணம்மா வந்து அவங்க அக்கா. இப்பவும் வந்து சென்ட் பால் சர்ச்சுக்கு அந்த பக்கம் அவங்க வீடு இருக்கு, எளிமையா இருக்காங்க. அவங்க அண்ணன் இப்போ இருக்காரு, ஆண்டர்சன் பெற்று வராரு. இன்னொரு சகோதரி இருக்காங்க. 3 பேர் இங்க இருக்காங்க. இவர் மட்டும் தான் அங்க இருக்காரு. மகசேச அவார்டு வின்னாரு. அசோக நகர்ல இந்த மலம் அல்ற பணியில உள்ள இறங்கி பிட்டுல இறங்கி 3 சகோதரர்கள் செத்துட்டான். அதுல மீண்டும் அவருடைய முயற்சி இருந்த அரசாங்கம் நிறைய உதவிகள் நிறைய கிடைக்கப்பட்டது. கர்நாடகம் முழுக்க, இந்தியா முழுக்க பரிதாபக்காலான விஷயம். நிறைய நிவாரணங்கள் கிடைத்தது. இன்னைக்கும் அது அவரு ஒருத்தர். நானு அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப தெரியாது. கல்லூரியில வந்து நம்ம கேஜப் ரத்னான்னு பேர் பெற்றவர். அவர்கிட்ட நான் படிக்கல. நம்ம ப்ரொஃபஸர் ஐயா அவர்கள்
எங்கள் தம்பி படிச்சிருக்கிறான் அமுல் டிவி. அமுல் வந்து அவருக்கு சிஷ்யனே சொல்லலாம். முதல் முறையாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்னோராவை வர வைக்கிறார் கிங் ஜார்ஜ் ஹாலில். அப்போ நான் வந்து ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணுறதுனால நான் சின்சியராக நோட்டோட போகிறேன். தொடங்கி முடிஞ்சு எல்லாம் போனால் கூட சார் ஹாலில் இருக்கிறார். சேருங்க இதெல்லாம் காலிக்குது. எக்ஸ்னோரா டீமு 2-3 பேருக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுகிறாங்க. சார் கொடுக்குறாரு. நான் கடைசி வரைக்கும் இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா என்னுடைய என்ஜிஓ பண்ணிட்டு அது யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், இந்த ரோட்டில் ஜடகா போயிருக்கு, மாட்டு வண்டி போயிருக்கு, அப்புறம் ஆட்டோ வந்தது. என் கூட வேலை செய்கிற ஒரு சகோதரி பெண்மணி சொல்கிறாங்க, சார் கேஜோ ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் நான் செய்வேன். இந்த பகுதியில் ஆட்டோவிலையோ ஜட்காலி போனால் கண்ணை மூடின்னு போவோம் சார். அப்படி ஒரு பயங்கரமான இடம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த இடம், இந்த இடத்தை ஒரு சோலை வனமா நந்தவனமா ஆக்கிய ஒரே ஒரு மனிதர் நம்ம ப்ரொஃபஸர் ஐயா அவர்கள். அந்த அற்புதத்தை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணார், மனிதர்களை ஒன்று சேர்த்தார். அந்த மனித சக்தி மூலியமாக இந்த ஸ்ட்ரக்சர்களை அழகு பண்ணி அதனுடைய என்வாயன்மெண்ட் கிரீனரி பண்ணி, இன்னைக்கு நான் சொல்ல வேணாம், அது போதும். அதனால என்னை கவர்ந்தவரில் அவருக்கு அடுத்ததாக இப்போ 2 பேர் பற்றி நான் சொல்லணும். மாஸ்டர் வின்சென்ட்டை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு தெரியாததை சொல்கிறேன், அவ்வளோதான். அதோட இந்த முடிவு இருக்கிறது. அவர் ஆசிரியர், டுட்டோரியல்ஸ் நடத்துனவர், 10ஆம் வகுப்பு இளம் கலை முதுகலை பட்டதாரிகளை பல்லாயிரம் பேரை உருவாக்குனவர். தெளிந்த நீரோடை அவர் வாழ்க்கையும் அதுதான், அவருடைய பயிற்றுவித்தல் அதுதான். கல்வி சேவை, அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல். அன்பு அவருடைய ஆயுதம். கருணை மிக்கவர், அறம் சார்ந்த வாழ்வு. இவ்வளவுதான் ஐயா பத்தி நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மேடம் பிரேமா வின்சென்ட் இவங்க தனிதான், சார் தனிதான். அவங்க திறமைகளே தனி. அவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள், சிந்தனையாளர், விரிவுரையாளர். நாங்கள் பல இடங்கள் ஐயா சொன்ன மாதிரி கூட்டின்னு போயிட்டு அவேர்னஸ் ஸ்பீச், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு எப்போ அழைத்தாலும் வருவாங்க. என்னுடைய அற்புதம் என்னன்னு கேட்டால், அவங்களுடைய நேரம் பொன் போன்றது. எத்தனை பட்டதாரிகளை உருவாக்குறவங்க ஸ்லம் பகுதிகளுக்கு நான் கூட்டின்னு போனால் வருவாங்களே, அதுக்கு நேரம் கொடுத்தாங்களே, அதுக்கு எத்தனை தகும் நான் சொன்னேன். அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு வந்தாங்களா? ஆட்டோவில் அவங்க தானே ஆட்டோ காசு கொடுத்து வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த மக்கள் பல்ஸ் பிடிச்சி பேசினாங்க. அது மட்டும் மேடம் மட்டும் நான் குறிப்பாக நான் சொல்லணும், முடிக்க போகிறேன். ஆர்கைஸ் ஆஃப் பெங்களூரில் 21 கமிஷன் இருக்குதுங்க. அவைகள்னு சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கு, பெண்மணிகளுக்கு, கேட்டகிசம், திருமணத்திற்கு, இப்படி 21 அவைகளில் எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. சின்ன ராஜா ரைட். பாய் 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 பாய். தேங்க்யூ. கிளம்பிட்டீங்களா? எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் வந்துக்கிறாரு.